திருவாரூர் நகர பகுதியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து கொண்டு பயன்பெற்றனர். மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு தூய்மை பணியாளர்களிடம் நலம் விசாரித்தார். திருவாரூர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாமில் தாட்கோ தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, ஹோமியோபதி மருத்துவம், கண், பல், காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை, பொது மருத்துவம் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பார்வையிட்டு தூய்மை பணியாளர்களிடம் நலம் விசாரித்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டையினை வழங்கினார். முகாமில் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் ஆரோக்கியத்தை உணவின் மூலம் பெற விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அங்கன்வாடி அலுவலர்கள் ஊட்டச்சத்து உணவுகள் உட்கொள்ளும் கண்காட்சி மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு முறை ஆலோசனைகள் வழங்கினர். நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் முதியவர்கள் முதல் ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றனர். இம்முகாமில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் அசோக், மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சங்கீதா, இணை இயக்குநர் டாக்டர் சுரேஷ், வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் குருதேவ், வட்டாட்சியர் ஸ்டாலின், நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர், நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்க வச்சிருந்த அட்டையில வெள்ளை கலர் கார்டு ஒன்று இருக்கும். அடுத்து நிறையா இதெல்லாம் இருக்கும். நம்ம சத்தெல்லாம் வெளியில போகும். 5 months 4 months ஆகுதா? 5 months அப்புறம் கொடுப்பாங்க. கவரில் வாங்குறது, பாலித்தீன் பேக்கில் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பொதுமக்களாகிய நம்மளே வந்து விழிப்புணர்வு வாங்கக்கூடாதுங்கிறத வந்து முதல்ல நம்ம உறுதிப்படுத்தி இதை வந்து பொதுவாக சாப்பிட்றங்கிறத விட இதை சுத்தமாக விட்டுறது நல்லது. மாதிரி எண்ணெய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்கு எண்ணெய்லாம் விற்கிது, அதெல்லாம் வந்து சரியான எண்ணெய்களாக விதமாக பார்த்து இங்கே விடுங்க.